கார்த்திக் தீபா சீரியலில் கீதாவை விசாரிக்கிற மாதிரி சரவணன் வந்து சூப்பராக வந்து வந்திருக்காப்புல விசாரிக்கிறதுக்கு. வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. வியூஸே வந்து வரமாட்டேங்குது. 10,000 வியூஸ் வந்து தொட்டால் பெரிய விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்னு காரணத்தையாவது சொல்லுங்கள். நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். நம்ம கார்த்தி வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா மாட்டுக்கும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. அப்போன்னு பார்த்து எங்கே போனாலும் வந்து பின்னாடியே வந்து தீபா வந்து வந்துடுறாங்க. என்னடா அது எங்கே போனாலும் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா இது மாதிரி கத்துறாங்க தூக்கத்தில். பார்த்தா இதெல்லாம் கனவு போல் இருக்குது. அச்சச்சோ என்னடா அது இப்படிப்பட்ட கனவு வந்திருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா. அப்போன்னு பார்த்து அருண் வந்து கேட்குறாங்க, என்னடி எனக்கு தெரியாமல் எதுவும் பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டியா? அதை பற்றி தான் யோசிச்சிருப்பேன், கனவு வந்திருக்கும், அதனால தான் நான் கத்துனேன். என்னது கனவுல கூட யோசிச்சது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாப்லையே. அருண் நீ இவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து தூங்குறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு சொல்லி அதே மாதிரி கனவுல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கீதா வந்து ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இவ நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கா, கனவுல நடந்த மாதிரி இந்த வாட்டியெல்லாம் நடக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீபா கையில் என்ன வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஐஸ்வர்யா வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ நம்மளை வந்து இது மாதிரி முறைச்சி பார்த்து வந்துக்கிட்டு இருக்கா, இவன் ஒரு காமெடி பீஸ்ன்னு பார்த்தாலே தெரியுது. ஐஸ்வர்யா கிட்ட வந்தேன்னு வச்சுக்கியேன், இந்த கீதா கிட்ட நீ மாட்டிக்கிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேங்கிற மாதிரி கீதா வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து ஐஸ்வர்யா வந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கீதா வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க கையில். என்ன இவ இவ்வளோ பெரிய வித்தக்காரியா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பாட்டமாக இருக்காங்க. 2 பேர் வந்து நேருக்கு நேராக நிற்கிறாங்க. ஒரு அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம அபிராமி அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல போல இருக்கு. அந்த இடத்துல என்னது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் தூங்காமல்? பசிச்சத்த அதனால தான் ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்லான்னு நான் வந்தேன். ஏன் ரூமில் தண்ணி இல்லை, அதனால தான் தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி 2 பேரும் வந்து மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம அபிராமி அம்மாவும் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு சீக்கிரம் தூக்க போங்க, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திருப்பி ஐஸ்வர்யா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல பெஞ்ச் மேலே அவங்க வச்சிருக்கிற பொருளை வந்து வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. சரியான காமெடி பீஸாக இருப்பாப்புல இருக்கே, கோவப்பட்டா இவ பெரிய ஆளா, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேங்கிற மாதிரி நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க. என்னடா அது நம்மளை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கா, இவ ஒன்றும் தீபா இருக்கிற மாதிரியே தெரியலையே, இவ்வளோ கோவக்காரியா தீபா? ஆமாம் ஆமாம் நம்ம பண்ணி வச்ச காரியம் அப்படி, அதனால் கோவமாக தான் இருப்பாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஐஸ்வர்யா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் சரவணன் வந்து வந்திருக்காப்புல மாசாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து வராங்க. தீபா வந்துட்டாங்கங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. தீபா எப்படா வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே தான் சொல்கிறீங்களா கார்த்தி? ஆமாங்க, இப்போ தான் வந்துட்டா. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ பெரிய உயரம். அப்படி இருக்கும்போது எப்படி தீபாவால் கரெக்டாக வர முடிஞ்சிச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. கடவுள் இருக்காங்க, நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அதனால தான் இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயம்லாம் எங்கள் வீட்டில் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க ஐஸ்வர்யா. இவங்க மாட்டுக்கு ஒன்று கணக்காக ஒன்று கேள்வி கேட்டு நம்ம பேரை வந்து சொல்லி விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு ஐஸ்வர்யா வந்து ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே நடுங்கிட்டு இருக்காங்க. தீபா வந்துடுறாங்க. அதாவது நம்ம கீதா வந்து தீபா கெட்டப்பில் வந்து அப்படியே கார்த்தி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. சார் என்னோடய ஃப்ரெண்டு தான், என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட கேட்கணுமா? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் சொல்லிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாகிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடா அது இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியாமல் கீதா மட்டும் நிற்கிறாங்க. ஏன்னா கார்த்திகிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இங்கே வாயை திறக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறையா பேர்கிட்ட வந்து அதிகாரிகள்கிட்டலாம் பேசி பழக்கம் இருக்குது. அதனால தான் அவங்க பேசாமல் இருக்காங்க. ஒரு வாட்டி சொன்னதை தான் கடைசி வரைக்கும் சொல்லணும். நடுவில் மாற்றி சொன்னால் நம்ம போய் சொல்கிறோங்கிற விஷயத்த வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் சொன்னதை சரியோ தப்போ அதையே தான் வந்து அழுத்தமாக சொல்லணுங்கிற மாதிரி கீதா வந்து யோசிச்சுட்டு அப்படியே மௌனமாக இருக்காங்க. சரி கார்த்தி, தீபாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க, நம்ம வந்து தனியாக வந்து விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஒரு பக்கம் கீதாவை தேடி சரவணன் இருக்கிற அந்த லொக்கேஷனுக்கு வந்து வராங்க. அப்போன்னு பார்த்து சரவணன் வந்து அந்த இடத்துல இல்லை, கார்த்தியோட நண்பன். அப்போன்னு பார்த்து பேசுகிறாங்க ஒரு அதிகாரி. நாங்கள் இது மாதிரி கீதான்னு ஒருத்தவங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தோம். இந்த சர்க்கிளில் தான் எங்கேயாவது இருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிடிச்சி கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இது கூட உதவி செய்யலைன்னா என்ன, எங்கள் அதிகாரி வந்தோன்னே வந்து நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து காட்டிடுறேன்னு சொல்லிட்டு பெஞ்சில் வந்து தீபாவோட ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துல
ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரி, கீதா இன்னும் எவ்வளோ நேரம் தான் என்கிட்டேருந்து வந்து நீ தப்பிச்சு போக முடியும் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த பக்கம் சரவணன் வந்து வந்துடுறாங்க. அந்த பெஞ்சில் தான் அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது. அவங்க இன்னமும் பார்க்கல. நம்ம கீதா கிட்ட வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க. வாங்குங்க நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். என்னமோ கேஷுவலாக வந்து போகிறீங்க, அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நடக்க போகுது, விசாரணை தானே, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மாட்டுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒன்று சின்ன விஷயம் இல்லை. அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. என்ன பதிலுக்கு எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்துக்கலாங்க, இதெல்லாம் யோசிக்காமையா நான் இருப்பேன். உங்கள் மனைவிக்கு சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. என்ன எதுன்னு தெரியுமா? ரம்யாவும் ரியாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க உங்கள் மனைவியை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ரியாவையும் காணும், ரம்யாவும் காணும். இதுக்கு நடுவில் வந்து நான் இங்கே இருக்கிறதுனால என்கிட்ட துருவி துருவி கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க நான் வந்து சமாளிப்பேன்? பார்த்துக்கலாங்க. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க? நான் பேசுகிற எதுவாக இருந்தாலும், என் நண்பன் வந்து எதுவாக இருந்தாலும் கேட்பாங்க. சும்மானு இருங்க. எல்லா அதிகாரியும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடாதா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்து நான் வந்து மாட்டிக்கணுமா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? முதல்ல நீங்கள் யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? என்னை பற்றி இருக்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாதீங்க. என்னால் வர முடியாதுன்னா வர முடியாது. அப்படியெல்லாம் வந்து யதார்த்தமாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட பேச முடியுமா? அவங்க வர சொல்லியிருக்காங்க, நம்ம போய் தான் ஆகணும். அப்படி போகலன்னா இங்கே வச்சு கேள்வி கேட்பாங்க. ஒரு வேளை எல்லாருக்கும் வந்து சந்தேகம் வந்துருச்சுன்னா கஷ்டமாயிடும். இதுவே அவங்க இடத்துக்கு போனோன்னா நமக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். நல்லா யோசிச்சுக்கோங்க. தீபாவை பற்றி விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தான் ஆகணும். வேறு ஆப்ஷனும் இல்லை, வேறு வழியும் இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல.